தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kins on Fleek. This is Manoj. And this is me, Sandhya. So, இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பாக நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மூவி விடாமுயற்சி. அண்ட் அந்த மூவியோட பிடிஎஸ் ட்ரெய்லர் இது வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு செம மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றோம். So let's get into the video. Yeah. Hey. Action sir. Hey. Action sir. இந்த பிஜிஎம் நல்லா இருக்குடா. செமையா இருக்கு. வாவ். ட்விட்டர்லாம் பார்த்தல அவரே பண்ணியிருக்காரு. அச்சச்சோ. அந்த ஒரு செமையா இருக்குல்ல, பயங்கர ஃபியூரியஸ் செமையா இருந்தது. சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்கேன் அடுத்தது சீரியஸா இந்த பிடிஎஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா இனிமே பார்க்கணும்னு தோன்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தலை வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எஃபோர்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்காரு. அது நம்ம இதில் கண்டிப்பாக தெரியுது. அண்ட் கார் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரிஃப்ட் பண்ணுறாரு, அது பிடிஎஸ்ல காமிச்சாங்க. ஸோ அதுவே செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் இது மாதிரி எவ்வளோ இருக்க போகுதுன்னு தெரியல மூவியில். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. எப்படி இருந்தது? எனக்கு அதான் ஓவராலாக பிடிச்சிச்சு. நம்ம ஆல்ரெடி எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம். ஸோ பார்த்ததே நமக்கு இதாக காட்டுறப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த பிடிஎஸ்ல அர்ஜுனை பாக்குறப்போ ரொம்ப யங்கா இருக்கிற மாதிரி இருக்காரு இல்ல? ஆமா சீரியஸா அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு 60+ இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இவ்வளவு யங்கா ஃபிட்டா அப்படி மெயின்டைன் பண்ணிருக்காருன்னு சத்தியமா தெரியல. சீரியஸா செம்மையா இருக்காரு. ஸ்பெசிஃபிக்கா இந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா செம்மையா இருக்காரு பாக்குறதுக்கு. ஆமா ஆமா. அண்ட் நமக்கு வந்து நாள் சொன்ன மாதிரி நாள் ரொம்ப நெருங்கிட்டே இருக்கு. 1 வீக் தான் இருக்கு. ஆமா. சோ எப்போ நமக்கு வந்து டிக்கெட்ஸ் ஓபன் ஆகும்னு தெரியல. அந்த டைம்ல தான் நமக்கு அது தெரியும் எவ்வளவு ஹைப் வந்து நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. கண்டிப்பா வேற இருக்கும். கண்டிப்பா சர்வர் டவுன் ஆகும். புக் மை ஷோல இருந்து கண்டிப்பா நமக்கு ட்வீட்ல வரும் அந்த மாதிரி சர்வர் டவுன் ஆயிருக்கு. எல்லாமே நடக்கும். எல்லாம் யூஸ்வலா எல்லா வருஷமும் தளபதி படம் நடக்கிறப்போ அண்ட் சூப்பர் ஸ்டார் படம் வரப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்படிதான் நடக்குது. நாங்களே பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். டிக்கெட் வாங்குறதுக்குள்ள எப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஸோ அது கண்டிப்பா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ கோயம்புத்தூர்ல எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து தலையோட மூவி வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ரிலீஸ் பண்ணனால கண்டிப்பா நிறைய கூட்டம் இருக்கும். கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் டே எத்தனை பேர் போவீங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கண்டிப்பா போயிருவோம். கண்டிப்பா நாங்க டிக்கெட் கிடைக்கும் நம்பிக்கையோட இருக்கோம். ஸோ கண்டிப்பா கிடைச்சனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கோம். நீங்களும் அதே சூப்பர் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பிடிஎஸ் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு? இனி கூட நிறைய சீன்ஸ் ஆட் பண்ணிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சான்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு வந்து அப்படிதான் தோணுச்சு. கண்டிப்பா சந்தியாக்கு அப்படிதான் தோணுச்சு. என்னடா இவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டீங்களே, இன்னி கொஞ்சம் சீனை காமிச்சிருக்கலாம்ல, தலை என்ன பண்ணிருக்காரு காமிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. ஸோ அது உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்றா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். அண்ட் எனக்கு வந்து இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிஎம் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். பேசிட்டே இருக்கோம். ஏன்னா நமக்கு மங்காத்தால ஒரு பிஜிஎம் வந்து அப்படியே ஸ்டக் ஆச்சு இல்லைங்களா? அதே மாதிரி இந்த விடாமுயற்சியோட பிஜிஎம் வந்து செம்மையா செட் ஆயிருக்கு. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பிஜிஎம் இருந்தாலுமே எனக்கு மங்காத்தா தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அது வந்து சூப்பர், அது எப்பிக். அது யாராலையும் மாத்த முடியாது. பட் இதுவும் நல்லா தான் இருக்கு. நான் வந்து மோசம் சொல்லல. பட் ஆனா அது எப்பிக்குங்க. சீரியஸா அது யாருனாலையும் யாருக்குமே அப்படி பண்ண முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்களுக்கு தான் அப்படி வரும். அது கரெக்டாக தலைக்கு. அண்ட் நம்ம யுவன் தலைவர் செம்மையாக பண்ணி சம்பவம் பண்ணியிருக்காரு. அது
இதுக்கு மேல யாருக்கும் அப்படி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். யாருக்கும் கண்டிப்பா. அண்ட் எனக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த பிஜிஎம் ஹைப் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பிஜிஎம்மும் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. உனக்கு தோணுது, எனக்கு இல்ல. எனக்கு வந்து அதுதான், எனக்கு வந்து மங்காத்தா தான் சொல்லி. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. மங்காத்தாவா இல்ல விடாமுயற்சியோட பிஜிஎம்மா? எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. பட் எனக்கும் தான் ரெண்டும் பிடிக்கும். எனக்கு மங்காத்தா தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டாப்ல இருக்கு. அது வாய்ப்பே இல்லை. அது நான் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன் அந்த விஷயத்துல. ஓகே ஓகே. ஸோ நாங்க அப்புறமா சண்டை போட்டுக்கிறோம். அண்ட் தேங்க்யூ, நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதே லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. அதை நீங்க கொடுத்துட்டே இருப்பீங்க நம்பிக்கையோட இருக்கும். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்க ஆல்ல போட்டீங்கன்னா எங்க வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ கூட பாத்தீங்க அப்படின்னா நீங்க சஜஸ்ட் பண்ணிருந்தீங்க கமெண்ட்ல. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சஜஷன் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களால எவ்வளவு சீக்கிரம் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க போஸ்ட் பண்றோம். அண்ட் தட்ஸ் இட். Thank you. Bye bye.